வணக்கம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிறர்கிட்ட சொல்லலாமா? இதுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிறர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் உண்மை. ஒரு காரியம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய தியானம், நம்மளுடைய யோக ரிஷிகள்லாம் சொன்னது, உன்னுடைய ஸ்ட்ரென்த்து, உன்னுடைய மனோபலம் எந்தெந்த வகையில் வெளியில் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அதே விஷயத்தை நாம் திரும்பி நெகட்டிவாக யோசிக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு பலம் குறைஞ்சிருது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நாம் வெளியில் 10 பேர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த காரியத்துக்கு பலம் குறைஞ்சிருது. ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்து பேச்சின் மூலமாக வெளியாகுது, உங்கள் எனர்ஜி பேச்சின் மூலமாக வெளியாகுது. நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அதை பற்றி மறந்துடு, அது ரொம்ப நினைக்காதுன்னு. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்ம அதை 10 பேர்கிட்ட சொல்லும் பொழுது பரவாயில்லையே இவங்களுக்கு இது நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட மற்றவங்களுக்கு வரலாம். நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள்ட்ட நல்ல விஷயங்கள் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அது நல்லதாக அமையும். ஒருவேளை எதிர்மறையான நபர்கள்ட்ட சொல்லும்போது எண்ணத்துக்கு வலு இருக்குல்ல, அது கூட உங்களுக்கு ஒரு பேரிகேடாக இருக்குங்கிறதுல நம்ம பார்த்த விஷயங்கள். என் லைஃப்பில் எனக்கு அப்படி நிறைய நடந்திருக்கு. ஒரு காரியம் வெளியில் நிறையா பேர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்காமல் இருந்திருக்கு. சொல்லாமல் நம்ம வைத்து அந்த காரியத்தை சாதித்த விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். நீங்களும் அந்த அனுபவத்தை பெறுங்க. கண்டிப்பாக அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். சொல்ல வேண்டிய நபர்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். இதை பார்த்து செயல்படுங்க, வெற்றி நிச்சயம்.